ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல எந்த மாரி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியை எரித்து கொலை பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகத்துக்காக தான். ஸோ நம்ம சேனல்ல டெய்லி நடக்கிற பாலியல் வன்கொடுமை, அதே மாரி கொலை முயற்சி, காதல் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு உருட்டி எடுத்து கல்யாணம் வரையும் கொண்டு போகுது. காமம் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ந்து விட்டதும் அந்த காதல் மனைவியா இருக்கட்டும், ஸோ யாரா இருந்தாலும் தீர்த்து கட்டுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில நடந்திருக்க ஒரு சம்பவத்த தான் பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீராத சந்தேகம் விருதுநகரில் மனைவியை கொன்று எரித்த காதல் கணவன். சாத்தூர் அதாவது மார்ச் 6ஆம் தேதி நேத்து தாங்க விருதுநகர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி நடத்தையில் சந்தேகம் கொண்ட கணவர் கொலை செய்த சம்பவம் அம்மாவட்டத்தையும் மக்களிடையே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தாயின்பட்டி கலைஞர் குடியிருப்பு உள்ள இங்கு பொன்னுசாமி என்பவர் தனது மனைவியோட முனீஸ்வ முனீஸ்வரையுடன் வசித்து வந்திருக்காங்க. இந்த தம்பதியருக்கு 8 வயதிலயும், 6 வயதிலயும், 4 வயதிலயும் என 3 பெண் குழந்தை இருக்காங்க. அதாவது பட்டாசு தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. காதலித்து தான் இவங்க திருமணமும் செஞ்சிருக்காங்க. முனீஸ்வரி வந்து 16 வயசுலயே பெரியசாமியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆனால் அவரது குடும்பத்தினர் திருமணம் செய்ய சரியான வயது இல்லை என மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அழைச்சு வந்திருக்காங்க. அதே சமயம் மீண்டும் 18 வயதில முனீஸ்வரி வீட்டை விட்டு வெளியேறி பொன்னுசாமிய மீண்டும் திருமணம் செஞ்சிருக்காங்க. வீட்ல உள்ளவர்கள் கேட்டதுக்கு வாழ்வோ! சாவோ! அவரோட தான் இருக்கட்டும் என உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. சரி நம்ம வீட்டு பொண்ணு பக்கத்துல தானே இருக்க போறா என்று எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சரி எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முனீஸ்வரி குடும்பத்தினர் சமாதானமும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படியான நிலையில தான் மகிழ்ச்சியா சென்று கொண்ட பொன்னுசாமி, முனீஸ்வரியோட வாழ்க்கை சந்தேகம் அப்படின்ற ஒரு புயல் வீசத் தொடங்கியிருக்கு. ஸோ மது அருந்துற பழக்கமும் கொண்ட பொன்னுசாமி நாளடைவில மனைவியுடன் நடத்தையில சந்தேகப்பட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவரோட சந்தேகம் தற்கொலை நாடகம் வரை சென்றிருக்கு. இதனால அடிக்கடி போதையில முனீஸ்வரியிடம் பிரச்சனையும் செஞ்சு தாக்கவும் செஞ்சிருக்காரு. இதனிடையே 2025 மார்ச் 4ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பொன்னுசாமி தனது குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. ஸோ வந்த உடனே மீண்டும் இருவருக்குமே இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைந்த பொன்னுசாமி வீட்ல சமையலறையில இஞ்சி இடிப்பதற்காக வச்சிருந்த உரல்ல ஒரு சிறிய அளவிலான உடுக்கை எடுத்து முனீஸ்வரி தலையில பலமா தாக்கியிருக்காங்க. இதனை வந்து பார்த்தீங்கன்னா, சற்று எதிர்பாராத அவரோட மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டாங்க. இருந்தும் ஆத்திரம் தீராத பொன்னுசாமி தனது இன் மனைவின்னு கூட பார்க்காம பெட்ரோல ஊத்தி அவர் மீது தீயும் வச்சிருக்காரு. இதனிடையே வந்து பார்த்தீங்கன்னா, சற்று எதிர்பாராத அவரோட மயங்கி கீழ விழுந்து தீய வச்சது மட்டும் இல்லாம அம்மா தீ எரிவதைக் கண்டு குழந்தைகள்லாம் அலறியிருக்காங்க. சத்தமும் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்து பார்த்துருக்காங்க. முனீஸ்வரி தீக்காயத்துடன் கிடந்திருக்காங்க. ஸோ இதில தனது மனைவியே குடும்ப தகராறில் மனமுடைந்து தீ வச்சு கொண்டதாகவும் பொன்னுசாமி உடனடியா நாடகம் ஆடத் தொடங்கியிருக்காரு. ஸோ அங்கேருந்து தப்பியுள்ளார். அதாவது இதனை தொடர்ந்து வேப்பங்கோட்டை காவல் நிலையத்தில புகாரும் அளிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் முனீஸ்வரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கே முனீஸ்வரி தலையில் காயம் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மருத்துவர் போலீஸாரோட விசாரணை தெரிவிச்சிருப்போது இதனை வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை கிடையாது, இது ஒரு தற்கொலை நாடகம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதனை அடுத்து தன்னுடைய தீக்காயத்துக்கு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொன்னுசாமி போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா கைதும் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 3 குழந்தை அதாவது பெண் குழந்தை தாய் இல்லாமல் கதறி அழுவதையும் சுற்றி இருந்தவங்க கண் கலங்கி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வன்கொடுமையும் பெண் கொடுமையும் சரி, அதாவது 3 பெண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை அதாவது 2 காதலியுடன் சேர்ந்து ஒரு 3வது காதலிய வந்து கொன்றதும் சரி, ஏகப்பட்ட கற்பழிப்புகளும் சரி, 85 வயதான முதியவர் பழி சொல்றதும் சரி, இந்த மாரி ஏகப்பட்ட நிகழ்வுகள தெரிஞ்சுக்க நம்ம சேனல பின்தொடருங்க.